அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்ம இன்னைக்கு பேச இருக்கக்கூடிய தலைப்பு சங்கையான அருள் நிறைந்த மாதமே வருக என்ற தலைப்பைகளை நம்ம பேசுகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பணிகளையும் சிறந்த பணிகளாக சாலிஹான அமலாக அல்லாஹ் கபூல் செய்திருவானாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷஹ்ரு ரமலான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஸதகல்லாஹுல் அஸீம். வகான நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஜாஅ ரமலான ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah வ உல்லிகத் அப்வாபுன் நார் வ சுஃபிரத்திஷ் ஷயாத்தீன். அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி நல்ல முறையிலே, அழகான முறையிலே அருள் நிறைந்த சங்கையான ரமலான் மாதமே வருக வருக என்று நம்ம வரவேற்கிறோம். அழகான ஒரு ஷாபான் மாதத்தினுடைய 3வது ஜும்மாவை வெள்ளி பகலிலே நம்ம எல்லாம் அடையிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பரக்கத்து பொருந்திய ஜும்மாவுடைய நாளை உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அந்த ஜும்மாவுடைய சிறப்பை அல்லாஹ் தந்தால் உரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு வாரந்தான் இருக்கக்கூடிய நிலையிலே ரமலானை எல்லா பள்ளி வாயில்களையும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் வீடுகளில் நாமெல்லாம் அருள் நிறைந்த மாதத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய தருணத்தில் நம்மள இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறப்பு வாய்ந்த அருள் நிறைந்த பரக்கத்து பொருந்திய ரஹமத்து பொருந்திய கண்ணியமான ஒரு மாதம் வருக வருக. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரு ரமலான். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரு ரமலான். ரமலான் மாதமே முஸ்லீம் சமுதாய மக்களுடைய சாந்தி சமாதானம் அனைத்தும் சாந்தி சமாதான அந்த மாதத்தின் மீது நாங்கள் எல்லாம் சலாம் சொல்லி வரவேற்கிறோம். அருள் நிறைந்த மாதமே எங்களை நோக்கி நிறைவான பரக்கத்து பொருந்திய மாதம், சிகத்தான முறையை குவத்தான முறையை நாங்கள் எல்லாம் அடைந்து அந்த மாதத்திலே எல்லா நோன்புகளை நோட்டு எல்லா தராவியாக்களும் தொழுது ஹத்தமுல் குர்ஆனை ஓதி தானதர்மம் செய்து எல்லா நற்காரியங்களும் செய்யக்கூடிய லேத்துக்கதிராக அடையக்கூடிய சௌபாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார் உரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால புனிதமான இந்த ரமலானிலே நாமெல்லாம் சிறப்புகளை ஒரு ஜும்மாக்களையும் ஒரு தினசரியா நாட்களிலேயும் எல்லா உலமாக்கள் மூலமாக நாம் எல்லாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும் நீளமான ஆயுளையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ் நம் அனைவரும் தந்தார் உரிவானாக. சாலிஹான அமலாக அல்லாஹ் கபூல் செய்து நம்முடைய எல்லா துவாக்களையும் தேவைகளையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் பரக்கத்து பொருந்திய அந்த நாட்களிலே சிறந்த அமல் செய்யப்படும் சௌபாக்கியத்தை தருவானாக. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கின்றார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ், இதா ஜா ரமலான், ரமலான் மாதம் வந்துவிடுமையானால் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்க வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கம் வாசல்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திறக்கப்படுகின்றான். உல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தின் வாயிலெல்லாம் மூடப்படுகிறது. நரகத்தினுடைய வாயில்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமலானுடைய பொருட்டால் மூடப்படுகின்றான். சுஃபிரத்திஷ் ஷயாத்தீன், ஷைத்தான்களை விலங்கிடப்படுகிறது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள். முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்திலே அந்த சுவர்க்கங்கள் திறக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த மாதத்துடைய வெகுமதிகள் என்ன? சொர்க்க வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய ரம்மியமான அந்த காற்று வீசக்கூடிய அழகான ஒரு மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் அந்த ரம்மியமான அந்த சொர்க்கத்தினுடைய பரக்கத்தான சூழ்நிலையை உருவாக்க செய்கின்றான். நரகத்தை எல்லாம் மூடப்படுகிறது.
நரகத்தினுடைய எல்லா வாசனைகளையும் அந்த நரகத்துக்கு வேலை இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு மாதத்தை மூடப்படுகின்றான். நம்மளுக்கு உண்டு பண்ணக்கூடிய ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து, ஷைத்தானுடைய தொந்தரவுகளிலிருந்து எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலங்கிடப்பட்டு அந்த மாதத்தை அழகான முறையிலே நமக்கு அந்த வருவதற்காக வேண்டி தருவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதத்தை நமக்கு தருகின்றான். இன்னொரு ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இதா கான அவ்வரு லைலன் மின் ஷஹ்ரி ரமலான், ஷஹ்ர் ரமலானில் முதலாவது நாள் வந்துவிடுமையானால், ஆரம்ப நாள் முதலாவது நோன்பு தல நோன்பு வந்துவிடுமையானால், சுஃபிரத்து ஷைத்தானில் எல்லாம் விலங்கடப்படுகின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மரதத்துல் ஜின்னு கெட்ட கெட்ட ஜின்னுகள் எல்லாம் விலங்கடப்படுகிறது. கெட்ட ஜின்னுகள், ஷைத்தானுடைய உஸ்தாதாகிய கெட்ட ஜின்னுகள், பெருஞ்சின்னுகள் அதெல்லாம் விலங்கிடப்படுகிறது. ஒல்லிக்கத்து அபுவாபுன்னார், நரகத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூடப்படுகிறது. ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்க வாசல்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திறந்து வைக்கப்படுகின்றான். யுனாதி முனாதன் குல்ல லைலத்தின், ஒரு அழைப்பாளர்கள் அழைக்கப்படக்கூடிய அழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் அழைப்பாளர் அந்த ஒவ்வொரு நாளும் அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். யா பாஹில் ஹைர், நலவை தேடக்கூடியவரே, யா பாஹில் ஹைர், நலவை தேடக்கூடியவரே, அக்பில் அக்பில், முன்வாருங்கள் முன்வாருங்கள், நலவு செய்யக்கூடியவங்களே நீங்க முன்வாருங்கள், நலவுகளை செய்யக்கூடிய அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடியவங்களா இருங்க. வயா பாஹில் ஷர்ரு, தீங்கு கெடுதிகள்லாம் தேடக்கூடியவரே, கெடுதி செய்யக்கூடியவரே, அக்சிர் அதையெல்லாம் கெடுதியெல்லாம் நிறுத்திவிடு, கெடுதிகளை நிறுத்திவிடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு அழைப்பால் அழைத்து கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வலில்லாஹி உத்துக்கும் மினன் நீரான் குல்ல லைலன், ஒவ்வொரு நாளும் நரக நெருப்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அத்தகைய கூட்டத்தை நம்ம எல்லாம் ஒன்று சேர்ப்பான. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பாய்ந்த ஒரு ரமதானை, அருள் நிறைந்த ரமதானை நாம் எல்லாம் வரவேற்று கொண்டிருக்கக்கூடிய ஜும்மாவுடைய நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான சிறப்புகள் வெகுமதிகளை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். வஸ்ஸலாத்து ஹம்சுன், 5 தொழுகைக்கு மத்தியில் கூட ஏற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் சின்ன சின்ன தவறுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். ஃபஜ்ர் தொழுதா லுஹர் வரை உண்டான அந்த சிறிய தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கிறான். லுஹுருந்து அஸ்ர் வரை இருக்கக்கூடிய அந்த சிறிய கேப்பில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கிறான். அஸ்ரிருந்து மாரிபு தொழுதால் மகரீப் இருக்கக்கூடிய சிறிய தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான். மகரீபு தொழுது இஷா தொழுதோம் என்று சொன்னால் அந்த கேப்பில் இருக்கக்கூடிய அனைத்து தவறுகளையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஒரு ஜும்மா, ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா வரைக்குள்ள அந்த 7 நாள் உள்ள கேப் உள்ள சிறிய தவறுகள் அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஒரு ரமலானும் இல்லை ரமலான், ஒரு ரமலானிலிருந்து ஒரு வருடம் உண்டான இன்னொரு ரமலானுக்கு மத்தியில் உள்ள எல்லா சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். முகஃபிராத்துன் மா பைன, இடையில் வரக்கூடிய எல்லா சிறிய பாவங்கள், இஜ்தனிபுல் கபாயிர, பெரும் பாவம் அல்லாத ஹராம் அல்லாத நிலையை நாம் எல்லாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வது? நம்ம ஹராமான செயல் செய்யாமல், மது குடிப்பது, விபச்சாரம் செய்வது, கொலை செய்த மாதிரி பெரும்பாவங்கள் செய்யாமல் சிறிய சிறிய பாவங்களெல்லாம் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வருடத்திலிருந்து இன்னொரு வருடம் வரக்கூடிய ரமலானுடைய இடப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும், ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா வரக்கூடிய எல்லா பாவங்களையும், ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகைக்கு மத்தியுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடிய அந்த ரமலான், புனிதமான அந்த ரமலான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தர இருக்கிறார். அதை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய சிறப்பு வாய்ந்த ரமலானை எப்படி நம்ம அதை அடைந்து கொள்வது, அந்த அடைய பெறக்கூடிய அந்த ரமலானை நாம் எல்லாம் அழகான நிய்யத்தை வைத்து நல்ல முறையிலே அந்த ரமலானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிடைத்து ஆரோக்கியத்துடனே நல்ல முறையிலே எல்லாம் நோன்பு வைக்க வேண்டும் என்றும் தராவிய தொழ வேண்டும் இப்போவே நாம் எல்லாம் நியத்து செய்யக்கூடியவர்கள், அல்லா இடத்துல அதிகம் தொழுது அழுது துவா செய்யக்கூடியவர்களாக நாம் எல்லாம் இஸ்லாமிய சமுதாய மக்கள் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. ஏராளமான மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை அடைந்து கொண்டிருக்கின்ற கூடிய அந்த சூழ்நிலையிலே நம்ம ஊரிலிருந்து
மேல்நாடு சவுதி வரையும் உண்டான எல்லா முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல்கள், சிரமங்கள், சண்டைகள், போர்கள், அனைத்து தேவைகளும் நல்ல அற்புதமான அந்த மாதத்தை கிடைத்து நம்ம காலை நோன்பு இருக்கின்ற பொழுது சஹருக்கு தரவே தொழுது நோன்பு வைத்து அந்த துவாக்கள் அதிகமான எல்லா தேவைகளையும் நோன்பு மூலமாக அல்லாஹ் நம்ம துவா எல்லாம் கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். துவா நிச்சயமாக கபூல் செய்யக்கூடிய கபூலான மாதமாக இருக்கிறது. நம்முடைய அந்த ரமலான் நல்ல முறையிலே அடையப்பட்டு நம்முடைய எல்லா தேவைகளையும் அந்த ரமலானில் துவா கேட்டு அடைய வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாக நம்முடைய எல்லா தேவையும் அந்த ரமலான் ஒன்று போதும் நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கும் நம்முடைய வாழ்க்கை ஏராளமான அந்தஸ்துகளை, பதவிகளை உயர்த்துவதற்கும் அத்தர்ஜாக்களை, ஈமானை உயர்த்துவதற்கும் அது மிகப்பெரிய தக்குவாவை அதிகப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், நான் ஒரு கனவு பார்த்தேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுவாங்க. யா ரசூலல்லாஹ், 2 பேர்கள், ஒரு ஷஹீது, இன்னொருத்தர் ஒரு வாரம் கழித்து விட்டு மரணிக்கின்றார்கள். ஆனால் கனவிலே 1 வருடம் கழித்து மௌத்தானவங்க முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கொடுக்கின்றான். அப்போ ஷஹீதானவங்க தானே அந்தஸ்திலையும் பதவிகளையும் உயர்ந்தவங்க. ஷஹீதுடைய கூலி மிகப்பெரிய அதிகமான கூலி இருக்கிறதே. ஷஹீதை விட 1 வருடம் அதிகமான முறையில் வாழ்ந்து இயற்கையான மரணம் மௌத்தானவர்கள் முந்திய சொர்க்கம் செல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று ஆச்சரியமாக நான் பார்க்கிறேன் என்று நாயகமே என்று தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க இப்னு மாஜா என்ற ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சந்தேகம் கேட்கின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இது என்ன ஆச்சரியம் தல்ஹாவே, 1 வருடம் அவங்க ஒரு ரமலானை அடைந்து அந்த மாதத்திலே நோன்பு நோட்டு தராவியாக்கள் தொழில் ஏத்துக்கதிராவை அடைந்தால் அவங்களுடைய வித்தியாசம் வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள வித்தியாசங்கள், அமல்கள் உயர்ந்து விட்டார்கள். எனவே அவங்க முந்தி சொர்க்கத்துக்கு போய்விட்டார். ஷஹீதுடைய அதிகமான மருத்தபா நன்மைகள் அந்த 1 வருடத்தினுடைய அந்த நோன்பு காலத்தில் கிடைத்த நன்மைகள் மூலமாக உயர்ந்து விட்டார் அந்த மனிதர். எனவே இதில் என்ன ஆச்சரியம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. அப்படிப்பட்ட ரமலான் நம்மை நோக்கி வருகிறது. ஷஹீதை விட ஒரு நோன்பு என்று சொன்னால், ஒரு மாதத்தில் இந்த நோன்பு சொன்னால் வானக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள அவ்வளோ நன்மைகள் நமக்கு பெற முடியும் என்பதனுடைய அழகான இந்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸை பார்க்கின்ற பொழுது அவ்வளோ சிறப்புமிக்க அந்த ரமலான் நம்மளை நோக்கி வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பெல்லாம் அடையக்கூடிய எல்லா நோன்புகளை நோட்டு தராவியாக தொழுது நல்ல அமல் புரிய நம்முடைய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானாக. துவா செய்ய சொல்லியிருக்கிற ஏராளமான மக்களுடைய எல்லோருடைய துவாக்கள் இந்த ஜும்மாவுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா தேவைகளையும் நம்முடைய நோய்களை அப்புறப்படுத்தி வியாபாரங்களை, வீடுகளை பரக்கச் செய்து நம்முடைய மக்களை எல்லாம் சாலிகான மக்களாக, படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல படித்து நல்ல பட்டதாரிகளாகி நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாகி அவங்களுக்கு நல்ல பொருத்தமான ஜோடிகள் கிடைத்து திருமணம் முடிப்பதற்கும் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.